ஒருவேளை சிக்னல் இல்லையோ? ச்சே, குட்டிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். எங்க அம்மாக்கு வேற வேலையடா, சும்மா திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். போனே எடுக்க மாட்டேங்கிறானே. ஆபீஸ்ல இருந்து கிளம்புனானா இல்லையா? அப்பவே கிளம்புறேன்னு சொன்னானே. இன்னும் வீட்டுக்கு வரலன்னா நான் என்ன பண்றது? என்னோட கவலையே புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான் குட்டி. நட்ராஜ் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இந்த டிவிக்கு சிக்னல் வருதான்னு பாப்போம். ஐயோ, என்ன லக்ஷ்மி இப்படி ஃபுல்லா நனைஞ்சு வந்திருக்கீங்க? அது இருக்கட்டும், நட்ராஜ் அண்ணன் தூங்கிட்டாரா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை என்கிட்டயே சொல்லுங்க. அப்படி இல்ல பிரதிபா, உங்க வீட்ல டிவி வேலை செய்தா? நோ, நான் இப்பதான் ஆன் பண்ணேன். சிக்னல் இல்லன்னு வருது. மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, அதான் பிரச்சனை. ஓ, அப்போ உங்க வீட்லயும் சிக்னல் இல்லையா? அப்போ மொத்த அபார்ட்மெண்ட்லயும் சிக்னல் இருக்காதுல்ல? என்ன லக்ஷ்மி ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது முக்கியமான ப்ரோக்ராம் பார்க்கிறதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்களா என்ன? ஐ மீன் ஹரிகிருஷ்ணன் ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது? இல்ல பிரதிபா, நியூஸ் தான் பார்க்கணும்னு. ஓ, ரொம்ப நேரமா விடாம மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, ரோடெல்லாம் டிராஃபிக் ஜாம்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. குட்டி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னா, இன்னும் வரவே இல்ல பிரதிபா. சந்தோஷ் ஃபோன் பண்ணல. குட்டி ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. குட்டி சொன்ன நேரத்துக்கு கிளம்பி இருந்தா இந்நேரம் 2 தடவை வீட்டுக்கு வந்து ஆபீஸ்க்கு போயிருக்கலாம். ஆனா இன்னும் குட்டி வரல பிரதிபா. அதனால என்ன இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருங்க. ஃபோன் பண்ணேன் பிரதிபா, ஆனா அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். மேபி ஒருவேளை நீங்க சொன்ன அதே டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு எங்கேயாவது நிக்கிறானோ என்னமோ தெரியல பாவம். கடவுளே, பேயாட்டமா அடிக்குது இந்த மழை. இந்த நேரத்துல குட்டி எங்க நின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ தெரியலையே பிரதிபா. கம் ஆன் லக்ஷ்மி, சந்தோஷ் என்ன சின்ன குழந்தையா? எப்படி இருந்தாலும் வந்துடதான் போறான். நீ சொன்னதுதான் அப்படியே பவித்ராவும் சொன்னா, ஆனா மனசு எனக்கு கேட்க மாட்டேங்குது. இருக்காத பின்ன, என்ன இருந்தாலும் ஒரே புள்ள இல்ல. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தாங்க முடியாதுல்ல. அப்படி எதுவும் ஆகாது குட்டிக்கு. சரி, நான் கிளம்புறேன். லக்ஷ்மி, என்ன நீங்க? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. சந்தோஷ் எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவான். இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம போறீங்க? வாங்க உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். அப்பா வேற தனியா வீட்ல இருக்காரு. ஓ, அப்ப பவித்ராவும் வீட்ல இல்லையா? பவித்ரா பெங்களூர் போயிருக்கா, ஏதோ ஆபீஸ் வேலையா. வேலைங்கிடும். இந்த பேய் மழையில சந்தோஷம் வெளியில மாட்டிக்கிட்டான். மருமக பொண்ணும் வீட்ல இல்ல. சோ இப்ப நீங்க தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன செய்யறது? மழை இப்படி ஊத்துன்னு எனக்கு தெரியவே இல்லையே பிரதிபா. யூ நோ சம்திங், என் ஃப்ரெண்ட் இப்பதான் ஃபோன் பண்ணா. ரோட்ஸ் எல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அங்கங்க இந்த கிணறு வெட்டின மாதிரி பள்ளம் பள்ளமா இருக்கான். காட். சந்தோஷ் நல்லா பைக் ஓடுவான்ல? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இப்பதான் பளபளமா இருக்குன்னு சொன்னாங்களா. சந்தோஷ் எங்கேயாவது விழுந்து கிடந்தானா தூக்கி விடுறதுக்கு கூட ஆள் இல்லாம. பிரதிபா, அப்படி எல்லாம் சொல்லாத. என்னோட குட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் பத்திரமா தான் இருப்பான். நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாம கூலா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஓகே, பத்திரமா அவன் வீட்டுக்கு வந்துருவான். நீங்க தைரியமா இருங்க. ஆமா, அவன் நல்லபடியா இருப்பான். அவன் நல்லபடியா வந்துருவான். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் கிளம்புறேன்.
இருந்தாலும் இவ்ளோ அநியாயத்துக்கு இன்னசென்ட்டா இருக்க கூடாது. காட். காலை பெய்யத் தொடங்கிய கனமழை காரணத்தினால் சென்னை நகரமே வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தாழ்வான இடங்கள் அனைத்திலும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறை ஆய்வாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஐனாவரம், அண்ணா நகர், மேற்கு முகப்பேர், சைதாப்பேட்டை, வேளச்சேரி போன்ற பகுதிகளில் மழை நீர் மிக அதிகமாக தேங்கி இருப்பதாக நமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அண்ணா நகரில் 2 இடங்களில் மின் கம்பங்கள் உடைந்து விழுந்த காரணத்தினால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குட்டி எங்க இருக்கான்னு தெரியலையே. எப்ப கிளம்பி வீட்டுக்கு வருவான்னு தெரியலையே. வர முடியலன்னா போனாவது எடுத்து பேசலாமே. குட்டி எனக்கு போன் பண்ணலனாலும் நான் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு போன் பண்ணிட்டு தானே இருக்கேன். என் போனை எடுத்து பேசலாமே. பாத்தியாடா, கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தயவு செஞ்சு போன் எடுறா குட்டி. அம்மா பாவண்டா, எவ்வளவு நேரமா நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்ன, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வீடு 2 ஆயிடும்டா. குட்டி போன் எடுறா. அம்மா பாவண்டா, போன் எடுறா. போனே எடுக்கல. இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் வீட்டுக்கு வந்து சேரல? மறுபடியும் போன் பண்ணி பாக்குறேன். குட்டி 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 குட்டி, அம்மா பேசுறேன். குட்டி, என்னாச்சுடா உனக்கு? நீ எங்கதான் இருக்க? ஏன் போன் எடுக்கல? நீ இன்னும் ஏன் வீட்டுக்கு வந்து சேரல? குட்டி, எனக்கு ஒரே கவலையா இருக்குது. குட்டி, நீ எப்ப வீட்டுக்கு வருவ? ஏன்னா இப்படி பண்ற? குட்டி, ஹலோ, நான் ஹரி பேசுறேங்க. ரொம்ப சாரி சார். நான் ரொம்ப நேரமா என் பிள்ளைக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன். அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான் சார். நான் அவனுக்கு போன் பண்ண, அது அது உங்களுக்கு வந்துருச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க சார். பரவாயில்லைங்க. உங்க சன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? ஆமா, ஆனா அவர் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டேன்னு சொன்னான். ஆனா இன்னும் வரல. ஊரெல்லாம் ரொம்ப மழையா இருக்கு. ரோடெல்லாம் ஒரே தண்ணி நிக்குது. டிராபிக் ஜாம்னு நியூஸ்ல வேற சொல்றாங்க. அவன் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல சார். போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். நான் இப்ப அவனை எங்க தேடுவேன்? எனக்கு ஒண்ணும் புரியல சார். அவர் ஆபீஸ் அட்ரஸ் சொல்லுங்க. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பாப்போம். எனக்கு ஆபீஸ் அட்ரஸ் தெரியாது.
நான் ஒரு நாள் கூட அட்ரஸ் கேட்டதே இல்ல சார். ஓ ஐ see. சரி விடுங்க, நான் இப்ப அங்க கிளம்பி வரேன். அதெல்லாம் வேண்டாம். அட எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, கார்ல தான் வரேன். வேண்டாம் சார், வேண்டாம் சார். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நீங்க வீட்லயே பத்திரமா இருங்க சார். அது வேற ரோட்ல ஒரே டிராபிக் ஜாமா இருக்கா. குட்டி வீட்டுக்கு வந்தா நான் பாத்துக்கிறேன். நான் போன் பண்ணி எப்படியாவது அவங்க கிட்ட பேசிடுறேன். ஆனா அவன் போன் எடுக்கல சார், அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கு தாங்க நானும் சொல்றேன், நாங்க வரேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அவரை எப்படி ரீச் பண்றதுன்னு பாப்போம். வேண்டாம் சார், வேண்டாம். நீங்க உங்க வேலையை பாருங்க. குட்டி எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுவான். நான் வச்சிடுறேன். ஹலோ ஹலோ கடவுளே, என்னோட குட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துடணும். உன்கிட்ட வேண்டிக்கிறது தவிர வேற என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அப்பாக்கு வேற ஒண்ணும் தெரியாது, உள்ள தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுந்திருச்சு வர வரைக்கும் நான் என்ன செய்ய முடியும்? அவர் வந்து குட்டி எங்கன்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. எப்படியாவது குட்டியை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் கடவுளே. கரண்ட் போயிடுச்சு போல இருக்கே. மெழுகுவத்தி. வந்துட்டான் போல இருக்கு. கடவுளே, வந்துட்டேன். குட்டி வந்துட்டான். குட்டி வந்துட்டான். குட்டி ஹரி சார், நீங்களா? நீங்க வர வேண்டாம்னு சொன்னீங்க, இருந்தாலும் மனசு கேட்கல, அதான் கிளம்பி வந்துட்டேன். சந்தோஷ் இன்னும் வீட்டுக்கு வரலையா? இப்ப வரைக்கும் வரல சார். எங்க போயிருக்கான்னு தெரியல. போன் பண்ண எடுக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இதுக்கு எதுக்குங்க பயப்படணும்? அவன் வளர்ந்த பையன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எங்கேயாவது மழை விடட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கூட எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல சார். போன்ல சார்ஜ் போயிருக்கலாம், இல்ல போனையே ஆபீஸ்ல மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். எவ்வளவோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கவலை எதுக்கு தேடி தேடி அனுபவிக்கிறீங்க? கூலா இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா முடியல சார். சரி விடுங்க, உங்க சன் எங்க ஒர்க் பண்றாருன்னு சொல்லுங்க, ஆபீஸ்க்கு போன் பண்ணி பாப்போம். அது அது அந்த கம்பெனி பேர் எனக்கு ஞாபகம் இல்ல சார். ஏதோ ஏதோ இன்டர்நேஷனல்னு முடியும். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். சரியா போச்சு. ஏங்க, இன்டர்நேஷனல் முடிகிற கம்பெனி 1000 இருக்கும். பொத்தாம் பொதுவா ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எப்படிங்க அந்த கம்பெனியை கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணு பண்ணுங்க, உங்க சன் ஆபீஸ் ஃபைல் ஏதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காரா? எப்பயாவது கொண்டு வருவான். இல்ல விசிட்டிங் கார்டு ஏதாவது இருக்கா? விசிட்டிங் கார்டா? அது எதுவும் இல்ல சார். ஆனா 2-3 ஃபைல் அவன் ரூம்ல இருக்கு, அத நான் பார்த்திருக்கேன். சரி, அந்த ஃபைலை கொண்டு வாங்க. அதுல ஆபீஸ் அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கு.
ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு பேசலாம். நீங்க உள்ள வந்து உட்காருங்களேன். இல்ல பரவாயில்லைங்க, நான் உள்ள வந்தா வீடு ஃபுல்லா ஈரமாயிடும். நீங்க போய் அந்த ஃபைலை எடுத்துட்டு வாங்க. சரி. ஃபைலை எங்க போய் தேடுவேன்னு தெரியலையே. இந்தாங்க சார். இது உங்க சன் எழுதி வச்ச நோட்ஸ் மாதிரி இருக்கு. அப்படியா? ஆபீஸ் லெட்டர் எதுவும் இல்லையே. இதுல இதுவும் இல்ல. இல்ல இல்லையா? அவன் ஆபீஸ் ஏதோ OMR ரோட்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். OMRனா அது எங்க இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஆபீஸ் அட்ரஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹெட் ஆபீஸ் அட்ரஸ் கிடைச்சிருச்சு. அப்படிங்களா சார்? ஆரம் இன்டர்நேஷனல், இதான் உங்க சன் வேலை பார்க்குற கம்பெனி பேரு. ஹலோ, I'm calling from Chennai. Can I get your Chennai office telephone number? It's an emergency, sir. I need to call and talk to a person working at your Chennai branch. Yes, sir. Can I have that phone number, please? என்ன சொல்றாங்க? phone number கிடைச்சிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Yeah, tell me, sir. Thank you, sir. Okay. Okay, sir. Okay. Thank you so much. சந்தோஷோட ஆபீஸ் ஃபோன் நம்பர் கிடைச்சிருச்சு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஹலோ, ஆர்ஓஎம் இன்டர்நேஷனல். சார், என் பேர் ஹரி. நான் இங்கே அண்ணா நகர்லேருந்து பேசுகிறேன். அங்கே மிஸ்டர் சந்தோஷ்னு ஒருத்தர் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரா? ஆமாம் சார், சொல்லுங்கள். அவர் அங்கே இருக்காரா சார்? இல்லைங்களே, எல்லாரும் ஆஃபீஸ் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க சார். இல்லை, அவர் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல, அதான் ஃபோன் பண்ணேன். அப்படிங்களா? எல்லாரும் 4 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க சார். ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் அக்ஷய் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க சார். அக்ஷய் வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். அக்ஷயா? ஆமாம் சார், ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது அக்ஷய் வீட்டுக்கு போகிறதா பேசிட்டு இருந்தது என் காதில் விழுந்துச்சு சார். சரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த அக்ஷயோட நம்பர் எனக்கு கிடைக்குமா? அது சரி, நீங்கள் யார் சார் பேசுறது? என் பேர் ஹரி. நான் ஆக்சுவலாக அவங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான் பேசுகிறேன். அவங்க மதர் இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் வேணா பேசுகிறீங்களா? இல்லை, பரவாயில்ல சார், இருக்கட்டும். நான் அவங்களோட நம்பர் தரேன். ஹலோ, நம்பர் நோட் பண்ணிங்க சார். 99. சரி சார், தேங்க்ஸ் a lot. ஓகே சார். எதுக்கு டென்ஷனா இருக்கு? உங்க சன் அவருடைய ஃப்ரெண்டு அக்ஷய் அக்ஷய் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. இதான் அவர் நம்பர், ஃபோன் பண்ணி பேசுவோம். சரிங்க.